அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான டாபிக் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஒரு ஞான யோகத்தை பயில்பவனுக்கு மிக மிகவும் உபயோகப்படக்கூடிய 2 விஷயங்கள் உண்டு. அதற்கு பெயர் ஒண்ணு ஆய்வு, இன்னொன்று தர்க்கம். ஆய்வும் தர்க்கமும் கண்டிப்பாக நாம் யார் என்று நான் உணர்வதற்கு, நான் யார் என்று நான் முதலில் புரிந்து கொள்வதற்கு, புரிஞ்சதுக்கு அப்புறம் தானே உணர்வதற்கு. நான் யார் என்று நான் அறிய வேண்டும் என்றால் நான் என்னையே ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கின்றது. இந்த உடம்புன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கின்றது. இந்த ஆய்விலே தர்க்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த 2 பத்தி தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, எனிவே இப்போ ஃபர்ஸ்ட் நான் டெஃபைன் பண்ணிடுறேன். அது என்னது ஆய்வு, அது என்னது தர்க்கம், இந்த 2க்கும் என்னையா டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆய்வுக்கு நம்ம என்ன டிஃபரன்ஸ் விளக்கம் கொடுக்கலாம், டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, புதியதாக தேடுவது, புதியதை கண்டுபிடிப்பது, புதிதாக ஏதேனும் தெரிந்து கொள்ள நினைத்தல் அப்படிங்கிறது ஆய்வுல வந்துரும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆப்பிள் கீழே விழுது. ஆப்பிள் கீழே விழுந்ததை பார்த்ததுக்கு அப்புறமா நியூட்டன் ஆய்வு பண்றான். அந்த ஆய்வுல அவனுக்கு இது எப்படி விழ முடியும் அப்படின்னு, அது எப்படி சான்சஸ் இருக்கு என்று ஃபர்ஸ்ட் புவியீர்ப்பு விசை என்ற ஒன்றை ஆய்வின் மூலமாக கண்டுபிடிக்கும் போது அதை அடுத்த ஸ்டேட்டுக்குள்ள அவன் எடுத்துட்டு போகணும். தர்க்கத்தின் மூலியமாக ப்ரூஃப் பண்ணணும். சரியா? அப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சது அப்படிங்கறது ஆய்வு. கண்டுபிடிச்ச விஷயத்த யாரும் ஏத்துக்க போறது இல்ல. ஃபர்ஸ்ட் நீயே ஏத்துக்க கூடாது. நீ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா ஏத்துக்க கூடாது. அது தர்க்க ரீதியாக அது உனக்கு புரியணும். அப்ப தர்க்க ரீதியா எந்த ஒரு பொருளுமே மேல போட்டா அது கீழே இறங்கி வருது. அது ஏன் வருதுன்னா புவியீர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எதை வேணா போட்டு பாருங்க, அது கீழே வரத்தானே செய்யும் என்றெல்லாம் அவன் நிரூபிக்கணும். அப்போ ஒண்ணு லேசா வருது, ஒண்ணு வேகமா வருது, ஒண்ணு மெதுவா வருது. அது ஏன் வருது அப்படிங்கிறத அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு போகும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ஆனா அந்த பொருளினுடைய எடையை பொறுத்து அது கொஞ்சம் வேகமா வருது அல்லது மெதுவா வருது அப்படின்றது இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவன் ஆய்வுக்கு கொண்டு போகணும். சரியா? எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அத்தனைக்கும் அவன் தர்க்க ரீதியாக புவியீர்ப்பு விசை கான்ஸ்டன்டா ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத அவன் ப்ரூவ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். அப்போ ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணணும். அதை தர்க்க ரீதியாகவும் நாம் அதை புரிந்து கொள்ளும் போதுதான் அந்த விஷயத்தை முழுசா புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிடுது. சரியா? அப்ப உடனே உங்களுக்கு தோணலாம், அப்ப ஆய்வு கம்ஸ் ஃபர்ஸ்ட், தர்க்கம் கம்ஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். அப்படின்னும் கிடையாது. இப்ப யாராவது உங்களுக்கு தர்க்க ரீதியா ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தர்க்க ரீதியா ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அனுபவ ரீதியா அது ஏற்படுகிறதாக தெரியல அப்படின்னா, தர்க்கத்துல ப்ரூஃப் ஆயிடுச்சே, தர்க்கத்திலேயே ப்ரூஃப் ஆயிடுச்சு, வேற என்ன? ஆனா அனுபவத்துல ப்ரூஃப் ஆயிடலையே. அப்ப அனுபவத்துல ப்ரூஃப் ஆகலைன்னா மறுபடியும் ஆய்வை ஸ்டார்ட் பண்ணு. அந்த ஆய்வின் மூலியமாக இந்த தர்க்கத்தை நீ பிரேக் பண்ண முடியும். இப்ப புதிதாக ஆய்வு பண்ணும்போது இந்த தர்க்கம் உடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப தர்க்கத்துக்கு அப்புறமும் கூட நம்ம ஆய்வு அவசியப்படுகிறதுன்னு சொல்ல வரேன். சரியா? எடுத்த உடனே தர்க்கம் ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை 100% கிராண்டடா எடுத்துக்க முடியாது. ஆய்வு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா 100% கிராண்டடா எடுத்துக்க முடியாது. ஆய்வு சொல்லணும், அதை தர்க்கமா ப்ரூஃப் பண்ணணும், அனுபவத்திலையும் நீ ஜெயிக்கணும். இப்படி மூன்றிலுமே நீ ஜெயிக்கும் போது மட்டும்தான் நீ முழுமையை பெறுவாய் அப்படிங்கிறது தான். நம்ம ஏற்கனவே இதை டிஃப்ரெண்டா நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிரத்யட்ச, அனுமான, ஆகமா, மெய்ஞானம் அப்படின்னு எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் இல்லைன்னு சொல்லல. அதே தான் இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா டெப்தா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப என்னென்ன அவசியப்படுது? ஆய்வு அவசியப்படுகிறது, தர்க்கம் அவசியப்படுகிறது, அண்ட் ஃபைனலி அனுபவம் அவசியப்படுகிறது. இந்த மூணுமே சேரும்போது மட்டும்தான் அதை முழுமை என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர, ஆய்வில் கண்டுபிடித்ததை மட்டும் சரி என்று ஏற்றுக்கொள்ளாதே, தர்க்கத்தில் நிரூபித்ததை மட்டும் சரி என்று ஏற்றுக்கொள்ளாதே. இம்மூன்றாலும் நிரூபிக்கப்படும் போது மட்டுமே அதை சரி என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு ஒண்ணு தோணலாம், ஏங்க ஆய்வு தேவையில்லைங்க, தர்க்கமும் அனுபவமும் போதுங்க. பிரத்யட்ச, அனுமான, ஆகமா. பிரத்யட்சங்கிறது அனுபவம், அனுமானங்கிறது தர்க்கம், அண்ட் ஆகமாங்கிறது கண்டுபிடிப்பு. சரியா? ஆகமம் தான் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்களே, நீ என்ன புதுசா கண்டுபிடிக்க போறீங்க? பிரம்மம், ஆத்மா அப்படின்னு தான் இருக்கு, அதுதான் உலகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனே, ஞானிகளே நமக்கெல்லாம் கொடுத்து வச்சுட்டாங்கல்ல. இன்னும் நீ என்னத்தை புதுசா ஆய்வு பண்ண போற? அவங்க ஏற்கனவே ஆய்வு பண்ணி வச்சுட்டாங்க. அது தர்க்க ரீதியாக நீ புரிந்து கொண்டு அந்த அனுபவத்தை கொண்டு வந்தா போதாதா? அதனால ஆய்வு அவசியமில்லை என்று சிலர் நினைக்க கூடும். சரியா? அதுவும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன்.
அவர்கள் காட்டியது உண்மைதான், சத்தியம்தான். அதை 100% நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உண்மைதான். The trust is different from research அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொன்னா நம்புவேங்க. என்னத்த நம்புறது? நம்பிக்கை அப்படிங்கிறது பிரயோஜனப்படாதுங்க. அதாவது சரணாகதி கேஸ்க்கு நான் போகல, நீங்க தேவையில்லாம அங்க போயிட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. சரணாகதியில என்ன ஆகும்னா 2 மைண்டும் மெர்ஜ் ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், சரியா? வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறதெல்லாம் நான் ஈவன் சரண்டர்ல கூட நடக்காதுன்னே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ அதனால அங்க போகாதீங்க. அப்போ இங்கே ஆகமம் சொல்லிடுச்சே, ஆகமமே சொன்னதுக்கு அப்புறம் இந்த சுதா கேஸ் எடுத்துக்கலாம். அவ சொன்னா ஆகமத்தை காட்டி சொல்லிட்டீங்கன்னா நான் கப்புன்னு நம்பிடுவேன் அப்படின்னு. ஆகமத்தை காட்டி என்ன வேணா பேசலாங்க. ஆகமத்தை காட்டி என்ன வேணா பேசினா நீ நம்பிடுவியா? அப்போ ஆகமம் சொன்னது சரி என்று உணர்வதற்கு நீ ஆய்வை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஆகமத்தை நீ புரிந்து கொள்வதற்கு தர்க்கமும் செய்ய வேண்டியிருக்கின்றது. ஒரு தர்க்கத்தால் ஒரு ஆகமம் நிரூபிக்கப்பட்ட பிறகும் கூட, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆகமத்தை கோடிட்டு காட்டுறாங்க. ஏய் இந்த பாரு ஆகமத்துல சொல்லியிருக்கு, அது அப்படியே தர்க்கத்துல நிரூபிக்கிறேன். இங்க பாத்தியா தர்க்கத்திலையும் நான் நிரூபிச்சிட்டேன், அப்ப இதுதான் சரி அப்படின்னு சொன்ன உடனே சுதா ஏத்துப்பா, சரியா? ஆனா அவள் தன் அனுபவத்தில் அது வருமா என்று சிந்திக்க வேண்டாமா? ஆகமத்துல சொல்லியிருக்கு, தர்க்கத்துல வந்திருக்கு, அனுபவத்துல வருமா அப்படின்னு பார்க்கணும். வரலன்னா ஆகமம் அப்படிங்கிறத திரும்ப நீ ரீவிசிட் பண்ணு. ஆகமம் தான் சொல்லியிருக்கீங்க, அனைத்தும் ஒண்ணுன்னு சொல்லிடுச்சுன்னா அது 100% சரியா என்ன சொல்லுதுன்னு புரியணும் இல்ல. அதாவது ஆகமம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீ ஞானின்னு தான் அர்த்தம். ஆகமே எல்லாரும் டைரக்டா புரிஞ்சிருச்சுன்னா எதுக்கு இத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணணும், எல்லாம் அந்த தர்க்கம் பண்ணணுமா, ஆய்வு பண்ணணுமா, ஒண்ணுமே தேவையில்லையே. அவன் இஷ்டத்துக்கு தானங்க எடுத்துட்டு இருக்கான் ஆகமத்தை. சோ அப்படி இருக்கும்போது ஆகமத்தை நீ ஆய்வுக்கு உட்படுத்தி ஆக வேண்டும். ஆய்வில் புரிந்து கொண்டதை தர்க்கத்திற்கு உட்படுத்தி ஆக வேண்டும். தர்க்கத்தில் புரிந்து கொண்டதை நீ அனுபவத்திற்கு உட்படுத்த வேண்டும். இப்படித்தான் உனது ப்ராசஸ் செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இனி என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில இந்த விஷயத்த எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்ல, இறை என்ன புரியும். அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில எப்படி இந்த தர்க்கத்தையும் ஆய்வையும் மேற்கொண்டு வருகிறேன் அப்படின்னு ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டா விஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாராவது மியூட் போடலன்னா மியூட் போட்டுக்கோங்க ப்ளீஸ். இப்போ தர்க்கத்துக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கே நல்லா தெரியும். தர்க்கம் செய்யும் போது அதை பிளைண்டா நான் அக்செப்ட் பண்றேனா அப்படின்னு கேட்டா அக்செப்ட் பண்றது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஈக்குவலா நானும் தர்க்கம் செய்து கொண்டே வருகிறேன். அவர்கள் ஒரு ஆங்கிள் ஆஃப் விஷன்ல தர்க்கம் பண்ணிட்டே வராங்க, நம்ம ஒரு ஆங்கிள் ஆஃப் விஷன்ல தர்க்கம் பண்ணிக்கிட்டே போறோம். அப்ப தர்க்கம் என்பது மிகச்சிறந்த ஒரு, ஏன்னா அடிக்கடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அண்ணா தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஏன்னா நான் நிறைய விஷயங்களை கத்துக்க போறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்குள்ள வரும். ஏன்னா நான் நினைச்சிட்டு இருக்கிறதே சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கருத்து வரும்போது அப்போ அதை அக்செப்ட் பண்றது இல்லை. ஆனால் அதை வைத்து நான் இன்னும் ஏதோ ஒண்ணு புரிந்து கொள்ள, நான் சொல்றதும் நான் சரின்னு நினைக்கிறது இல்லை, அவங்க சொல்றதும் சரின்னு இல்லை. அது சரி எப்போ ஆகும்? 100% அனுபவத்தோட தர்க்கம் மேட்ச் ஆகும்போது தானே. அப்போ ஏதோ ஒண்ணு கற்றுக்கொள்ள போகின்றேன் என்ற ஆர்வம் எனக்கு அதிகரித்து நான் தர்க்கம் செய்வது உண்டு அப்படின்னு எல்லாம் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், சரியா? அப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ்க்காக நான் சில விஷயங்களை ஷேர் பண்றேன். ஹவ் ஐ ஆம் யூசிங் திஸ் ஆய்வு தர்க்கம் அண்ட் அனுபவா அப்படிங்கிறத நான் ஷேர் பண்றேன். ஸோ எந்த அளவுக்கு நாம தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதுல புரியும், சரியா? அதாவது கான்சியஸ் சப்கான்சியஸ் மைண்ட் தர்க்கம்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல கொஞ்சம் ரிலேட்டடா ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். உணவு, உறக்கம், சரியா? இந்த உணவு உறக்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதனால் தவிர்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? சோ கண்டிப்பா உணவு உறக்கத்தை தவிர்க்கவே முடியாது. உணவு உறக்கத்தை தவிர்த்தால்தான் அவனை ஞானி என்று சொல்லணுமா? அப்படி ஏதாவது வேதம் சொல்லியிருக்கா, ஆகமம் சொல்லியிருக்கா? சொல்லல. அப்போ உணவும் உறக்கமும் கண்டிப்பாக ஒரு ஞானியே ஆனாலும் அவர்கள் சாப்பிட்டுதான் ஆகணும். ஒரு 5 மணி நேரமாவது தூங்கித்தான் ஆகணும். அவங்களால தூங்காம இருக்க முடியாது. சித்திகள் உள்ள ஞானிகள் எல்லாம் போகாதீங்க. சித்தி இருந்தாதான் ஞானின்னு எந்த ஆகமத்திலையும் சொல்லல, சரியா? இல்ல ஒரு ஞானி இருக்காரு, அவர் சாப்பிடாமலே வாழ்றாரு, தூங்காமலே வாழ்றாருலாம் நீங்க கொண்டு வராதிங்க. நிறைய ஞானிகள் அவர்களால சாப்பிடாம தூங்காம இருக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
பட் ஒருவேளை அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா மனதளவுல கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுமே தவிர, உடல் அளவுல ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இளைக்க ஆரம்பிச்சிடும், உடம்புல நோய் வர ஆரம்பிச்சிடும், இது எல்லாமே நடக்கும் இல்லையா? ஸோ இட் இஸ் அ வெரி மண்டேட்டரி நேச்சராக இந்த உணவும் உறக்கமும் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ வேண்டும் என்று ஆகமம் சொல்லுகிறது. ஆனால் சில விஷயங்களை முழுமையாக நிறுத்த முடிகின்ற விஷயங்களை நிறுத்த முடியாத விஷயங்களை விருப்பு வெறுப்பில்லாமல் ஃபாலோ செய் என்று சொல்லுகிறது என்று ஆரம்பிக்கிறார். சரியா? அதனா இப்படி புரியலையே அப்படின்னா, ஆகமம் என்ன சொல்லுது? விருப்பு வெறுப்பு இல்லாம என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிடுச்சு. ஓகேங்க. அதுக்காக என்ன வேணா பண்ணலாமா? அப்படின்னு இல்ல. தவிர்க்க வேண்டிய விஷயங்களை நீ தவிர்த்துக்கலாம். தப்பு ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து ஒருத்தன் வந்து திருடிட்டு இருக்கான் அப்படின்னா, விருப்பு வெறுப்போட திருடிட்டு இருக்கான். ஆனா விருப்பு வெறுப்பு இல்லாம அவன் வந்து திருடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லப்படுகிறது. அவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கானோ அதையே விருப்பு வெறுப்பு இல்லாம மட்டும் பண்ணினால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா கண்ணன் வேற கீதையில ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசிடுவான். லைக் இந்த விருப்பு வெறுப்பு இல்லாம உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கொன்று குவித்தாலும் நீ பாவத்தை அடைய மாட்டாய் அர்ஜுனா அப்படி இப்படின்னு எல்லாம் அவர் பேசிட்டானா. ஸோ தேர்ஃபோர் அப்போ தர்க்க ரீதியாக ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுகிறதுன்னா, உனக்குள்ள விருப்பு வெறுப்பு இல்லாம நீ என்ன வேணா பண்ணலாம். அப்போ ஒரு விஷயம் உன்னால அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா, அதை நீ விருப்பு வெறுப்பு இல்லாம மட்டும் நீ பண்றதுக்கு முயற்சி பண்ணு. அவாய்ட் பண்ண முடிஞ்சா நீ பண்ணிக்கோ. ஆனா அவாய்ட் பண்ண முடியலன்னா அதை நீ பண்ணாத என்ற ஒரு தர்க்கம் வருகிறது. சரியா? இப்ப ஆகமம் வந்துருச்சு. ஆகமத்தோட ஒரு தர்க்கமும் வந்துருச்சு. இப்ப அதை எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க டைரக்டா அக்செப்ட் பண்ணிப்பீங்க இல்லையா? அப்போ யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? விருப்பு வெறுப்பு இல்லாம எத்தனையோ விஷயத்த முதல்ல விருப்பு வெறுப்போட சில விஷயங்களை வந்து அது இருந்தாதான் என் வாழ்க்கை அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். ஆனா அந்த விருப்பு வெறுப்பு போனதுக்கு அப்புறம் ஈஸியா அதை விட்டுட்டு என்னால வாழ முடியுது இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்டை நீங்க போட்டு பார்ப்பேன் பார்க்கணும். சரியா? அந்த லிஸ்ட்டை போட்டு பார்க்கும்போது, ஓ இல்லையே, விருப்பு வெறுப்பு இருந்தா தான் எனக்கு அது இல்லாம வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தேன், வாஸ்தவம் தான். பட் விருப்ப வெறுப்பை தூக்குனதுக்கு அப்புறம் அது இருந்தா என்ன இல்லைன்னா என்னால வாழ முடியுது இல்ல. எத்தனையோ விஷயங்கள வாழ முடியுது இல்ல. சரியா? அது எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னு தெரியல. ஒருத்தன் ஏசி கார்ல இருக்கான், ஒருத்தன் வந்து கம்ஃபர்ட் லிவிங்காக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு புரோட்டா சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சொல்றான். பட் அதெல்லாம் வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் விட்டதுக்கு அப்புறம் என்னால புரோட்டா சாப்பிடாமலே இருக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இல்ல நம்மளால முடியணும், விருப்பு வெறுப்பு இல்லைன்னா நம்ம வந்து இல்லாமலும் சாதிக்க முடியணும் என்று என் தர்க்கம் பேசுகிறது. அப்போ உடனே நான் சொல்றேன், இல்ல விருப்பு வெறுப்பு இல்ல அப்படின்னா கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்துருங்க. கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கிறவனுக்கு கண்டிப்பா பண்ணணும்ன்ற கட்டாயம் என்ன இருக்கு என்று நாம் எனது தர்க்கம் பேசுகிறது. அப்ப எனது தர்க்கம் பேசும்போது சிம்பிளா அடுத்த சைட்ல இருந்து இன்னொரு தர்க்கம் வருகிறது. ஓ கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்துடும் விருப்பு வெறுப்பு இல்லைன்னா. உங்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கா இல்லையா? ஐ திங்க் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை இல்ல, கொஞ்சம் இந்த ஒரு 4 நாளைக்கு மட்டும், ரொம்ப நாள் வேணாம், ஒரு 4 நாளைக்கு தூங்காம சாப்பிடாம இருந்து காட்டுறீங்களா என்று கேட்டால், இல்லை, நான் கண்டிப்பாக இளைத்து போய் விடுவேன். ஒரு ஒரு மாசம் ஆனா செத்தே கூட போயிடுவேன். ஸோ என்னால வாழ முடியாது. வாழ முடியாது இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? விருப்பு வெறுப்பு இல்லாம நீங்க தூங்கணும், விருப்பு வெறுப்பு இல்லாம சாப்பிடணும். இதுதானே உங்க நிலைமை. ஆமா, என்னுடைய நிலைமை அதுதான் இருக்கு. பின்ன எதுக்கு பெரிய இவன் மாதிரி கண்ட்ரோல் கண்ட்ரோல் பத்தி பேசிட்டு இருக்க என்று வரும்போது, இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த இடத்துல தர்க்கத்தில் நான் தோற்றுவிட்டேன். தர்க்கத்துல தோத்துட்டேன்ல. அதாவது 100% எதுலயுமே இருக்கணும். இப்போ ஒரு விஷயம் வந்து 10 எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். 10 எக்ஸாம்பிள்ல நான் வந்து விருப்பு வெறுப்போடு இருக்கும்போது இது இல்லாம வாழ்க்கையில நினைச்சேன். விருப்பு வெறுப்பு இல்லாம போயிடுச்சு. அதனால இது இல்லாம என்னால வாழ முடியுது அப்படின்னு 10 எக்ஸாம்பிள் காட்டினாலும் அவங்க சுட்டி காட்டுகின்ற ஒரு 2 எக்ஸாம்பிள்ல நான் அவுட். அப்போ ஐ ஹாவ் டு அக்செப்ட் தட். ஆனா என் அனுபவ ரீதியா ஒரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, விருப்பு வெறுப்பு
ஏற்கனவே ஹெவி அடிக்ஷன்ல இருக்கிறவன் ஒருத்தன், விருப்பு வெறுப்போடு இருக்கிறவன், அது இல்லாம வாழ முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறவன், அதை அனுபவிச்சுக்கிட்டே ஆனா விருப்பு வெறுப்பு இல்லாம வாழ முடியுங்கிற லாஜிக் இன்னொரு தர்க்கம் நல்லா கவனிக்கணும். ஸோ தர்க்கம் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன் நான். பிளைண்டா ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணாம, இல்லப்பா விருப்பு வெறுப்பு இல்லாம அப்படின்னா இங்க சாப்பாட்டுல தூக்கத்துல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றோம். ஓகே. ஆனா தூக்கத்துல நான் அடிக்ஷனா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி ஆராய்ச்சி பண்றது? சாப்பாட்டுல நான் அடிக்ஷனா இல்லையா? அந்த ஒரு ஒரு பாயிண்ட் என்ன வேலிடிட்டி வந்திருக்கு அப்படின்னா, சாப்பிடாம வாழ முடியாது அப்படின்றதுல பார்த்தா அடிக்ஷன் மாதிரி தெரியுது. தூங்காம வாழ முடியாது அப்படின்னா அடிக்ஷன் மாதிரி தெரியுது. சரியா? ஆனா சாப்பாட்டுல உப்பு, புளிப்பு, காரம் இல்லாம போட்டா கூட நான் சாப்பிடுவேன். ஸோ ஐ எம் நாட் அடிக்டட் ஃபார் டேஸ்ட், பட் ஃபார் பாடி நீட். என்னுடைய உடல் தேவை அது, என் மன தேவை இல்லை. எனக்கு ஆசை இல்லை. எனக்கு வந்து இந்த சாப்பிடலைன்னா கூட நான் கஷ்டப்பட மாட்டேன், நான் சந்தோஷமா வாழ முடியும். ஆனா செத்து போயிடுவேன் தான் நான் சொன்னேனே தவிர என்னால சந்தோஷமா வாழ முடியும். பட் இட் இஸ் த பேசிக் நீட் ஆஃப் தி பாடி அண்ட் தேர்ஃபோர் ஐ ஹாவ் டு ஈட் அப்படிங்கிற மாதிரி எனது தர்க்கம் சொல்லுகிறது. சரியா? அப்போ என்னால ஒரு விஷயத்துல தோத்துட்டேன், ஆனாலும் என் மைண்ட் கன்வின்ஸ் ஆகல. எப்படி கன்வின்ஸ் ஆகல? முடியலைன்னா அடிக்ஷன் ஒத்துட்டு போயேன். அடிக்ஷன் எப்படி சொல்ல முடியும்? அடிக்ஷன்னா அது கஷ்டப்படணும் இல்லையா? என் பாடி கஷ்டப்பட்டாலும் நான் கஷ்டப்பட போறதில்ல. எனக்கு இப்படியே பட்னி கடந்து நீ சாகணும் அப்படின்னாலும் நான் சந்தோஷமா செத்துடுவேன். ஆனா அப்படி இருக்கும்போது அது எப்படி அடிக்ஷன் சொல்ல முடியும்? ஆனா சாப்பிடாம என்னால வாழ முடியாதுங்கிற அந்த கான்செப்ட்ல அடிக்ஷன் வருது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம கிரிட்டிக்கலா இந்த தர்க்கம் செல்லுகிறது அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும் அப்படின்னு சொல்றேன். சரியா? அப்போ இந்த இடத்துல ஸ்டில் ஐ ஹவ் நாட் 100%. என்னதான் நம்ம வந்து நம்ம மனசு ஒரு விஷயத்த சொல்லுது, அனுபவப்படி பார்க்கும்போது அங்க ஏற்கனவே அடிக்ட் ஆன விஷயத்துல நம்ம புகுந்து ஆடி நான் விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது எவ்வளவு பெரிய டேஞ்சர். ஒரு குடிகாரன் விருப்பு வெறுப்பு விட்டுட்டு அவன் குடிக்கணும் அப்படின்னா முதல்ல குடிக்காம இருந்து காட்டு, அதுக்கப்புறம் நீ விருப்பு வெறுப்பு இல்லாம குடி அப்படின்னு சொன்னா அதுல ஏதோ ஓரளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னு சொல்லலாம். டேய் நீ மொடா குடியன் ஆயிட்ட, இதுக்கு மேல என்ன குடிக்காம எல்லாம் இருக்க முடியாது, விருப்பு வெறுப்பு இல்லாம குடிச்சுக்கோ. ஹவு இட் இஸ் பாசிபிள்? ஸோ இந்த மாதிரி தர்க்கங்கள் நமக்கு மேற்கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றன. சரியா? அல்டிமேட்லி அடிக்ஷனை நம்ம வந்து தூக்கி ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்க குறிக்கோள். அப்ப நிறுத்துறது எதுக்காகன்னா அடிக்ஷனை நிப்பாட்டுறதுக்காக நிறுத்துறோம். ஆனா இங்க சாப்பாட்டை நிறுத்தினா நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிறதுனால நான் நிறுத்த முடியலையே தவிர நான் சாப்பிடுறது நிறுத்துறதுக்கும் ரெடி, நான் சாப்பாட்டை நிறுத்துறதுக்கு நான் ரெடி, மை மைண்ட் இஸ் ஹோல் ஹார்ட்டட்லி அக்செப்டட் ஃபார் இட். பட் நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிறதுக்காக நான் சாப்பிடுறேன் அப்படிங்கிற இந்த வாதம் வந்து வந்துருது. சரியா? பட் என்னதான் நீங்க நிரூபிக்க முயற்சி பண்ணாலும் நீ வந்து சாப்பிடாம தூங்காம இருக்க முடியாதுன்றதை ஒத்துக்கிட்டே இல்லையா? அதே மாதிரி அவனால குடிக்காம வாழ முடியாதுடா. அவனால செக்ஸ் அடிக்ட்னு வச்சுக்கோங்களேன், உடலுறவு இல்லாம வாழ முடியாதுடா. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஸ்ட்ராங் அடிக்ஷன் இருக்கும். அந்த ஸ்ட்ராங் அடிக்ஷன்ல அதாவது அவாய்ட் பண்ண முடியாது. உனக்கும் ஒரு ஸ்ட்ராங் அடிக்ஷன் நீ அவாய்ட் பண்ண முடியலன்னு ஒத்துக்கும் போது அவனுடைய ஸ்ட்ராங் அடிக்ஷன் அவன் அவாய்ட் பண்ண முடியலன்னு உனக்கு ஒத்துக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? ஸோ தேர்ஃபோர் நீ வந்து அவன் விருப்பு வெறுப்பு இல்லாம மட்டும்தான் இருக்க முடியும். நீ மட்டும் விருப்பு வெறுப்பு இல்லாம சாப்பிட்டு நீர் விருப்பு இல்லாம தூங்குவ அப்படிங்கறது ஒத்துப்பியாக்கும், அவங்கள மட்டும் ஒத்துக்க மாட்டியா? இம்பாசிபிள். அவங்களுக்குன்னா உனக்கும் தானே இம்பாசிபிள். அப்போ எப்போ நீ வந்து சாப்பிடாமலே எப்போ வந்து நீ தூங்காமலே வாழ்வியோ அப்பதான் நீ ஞானி அப்படின்னு எந்த வேதத்திலையும் சொல்லலையோ. சித்திகள் இருந்தாதான் ஞானின்னு சொல்லலையே. அப்ப இது சித்தி மாதிரி ஆயிடும். நீ என்னமோ சித்தி வச்சிருக்கணும் தான் ஞானின்னு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு என்று அடுத்த வாதம் வரும்போது அடுத்து நம்மளால ஒன்றும் பேச முடியாது அப்படின்னு வந்துருது. இப்பதான் எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற நான். சரியா? இப்ப தர்க்கத்துல நம்ம வந்து கிட்டத்தட்ட தோத்துட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா என்னால பதில் சொல்ல முடியல, ஏன்னா நான் அடிக்ஷன்ல இருக்கேன், என்னால சாப்பிடாம தூங்காம வாழ முடியல. அதே மாதிரி அவன் குடிக்காம செக்ஸ் வச்சுக்காம வாழ முடியல. ரெண்டு ஒண்ணு. தர்க்க ரீதியா சரியாயிடுச்சு. ஆனா தர்க்க ரீதியா சரியானாலும் அந்த மனம் வந்து இல்ல, சம்திங் ராங் இருக்கு. அடிக்ஷன் அப்படிங்கிறது வேற. இங்க அடிக்ஷன்லயே வந்து ரெண்டு டெபினிஷன் வந்துருச்சு. ஒண்ணு, அது இல்லாம இருக்க முடியாதுன்னா அடிக்ஷன் தானே, அந்த அடிக்ஷன்ல நம்ம தோத்து போயிட்டோம் தான். ஆனா ஆசை இல்லாமல் இருப்பதுல அடிக்ஷன் இல்லைங்கிற இன்னொரு டெபினிஷன்ல நம்ம ஜெயிச்ச மாதிரி இருக்கே. அப்படின்னா என்னதான் இங்க நடக்குது என்று யூ ஹாவ் டு ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங். இப்ப ஆய்வை தொடக்கு. இப்ப நீ ஆய்வு ஆரம்பிக்கிற. இப்ப நான் யாரு,
இந்த மனசுனா என்ன, புத்தினா என்ன, இது என்னுடைய கட்டுப்பாடு என்னென்ன, ஈஸ்வரன்னா யாரு, பிரம்மம்னா என்ன, மறுபடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆய்வுக்குள்ள போறோம். அப்ப ஆகமத்துக்குள்ளதான் போறோம். ஆய்வுனாலே நீங்க ஆகமத்தை தான் ஆய்வு பண்ணணுங்க. நீங்க ஒரு இஷ்டத்துக்கு ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கிற ஆய்வெல்லாம் நமக்கு பத்தி பேசல இப்போ. ஆகமமே வந்துருச்சு அப்படிங்கிறதுனால ஆய்வே பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னா என்னால தர்க்கத்துல ஜெயிக்க முடியாது. தர்க்கத்துல ஜெயிக்கிறதுங்கிறது நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக இல்லை. அப்பதான் நம்ம அனுபவத்துக்குள்ளேயே என்டர் ஆக முடியும். சரியா? அல்லது நம்ம அனுபவம் 100% சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். அப்ப ஏதாவது ஒண்ணு மிஸ் மேட்ச் ஆனா கூட நம்ம பூரணம் ஆகாது அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது உனக்கு அனுபவமே இருந்தாலும் அங்கே தர்க்கத்திலையும் நீ மேட்ச் பண்ணும்போதுதான் உனக்கு பூரண சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் என்ற காரணத்தினால் ஆய்வை தொடக்கு என்று நாம் சொல்லுகின்றோம். இப்ப ஆய்வை தொடக்கும் போது என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஈஸ்வரா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அந்த கான்செப்ட்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வருது. சரியா? அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல மனிதனுக்கு, பறவைகளுக்கு பறக்க முடியும், மனிதனால பறக்க முடியாது. அது இறைவனால் கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதையும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் நான் அடிக்ஷன்ல ஏற்படுத்திக்கிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லயும் மிஸ் மேட்ச் பண்ணிடக்கூடாதுங்கிறது எப்ப தெரியுதுன்னா நான் ஆய்வுக்கு உட்படுத்த பிறகு தெரியுது அப்படின்னு சொல்றேன். அப்போ ஈஸ்வரன்னா யாரு, அவன் என்ன பண்ணிருக்கான், நான் பஞ்சபூதங்களை படைச்சான், 84 உயிரினங்களை படைச்சான். அப்போ ஒரு ரூல்ஸோட படைச்சான். என்ன ரூல்ஸ்? பறவைகளால மட்டும்தான் பறக்க முடியும்னு படைச்சான். மனுஷங்களாலையும் மிருகங்களாலையும் பறக்க முடியும்னு படைக்கல. மனுஷங்களுக்கு மட்டும் 6வது அறிவை கொடுத்தான், மிருகங்களுக்கு கொடுக்கல. மனுஷங்கள்ல அவர் 5 மணி நேரமாவது கண்டிப்பா தூங்கணும், ஒரு 3 வேளை சாப்பிட்டே ஆகணும் என்ற ரூல்ஸை படைத்தான். யார்? இறைவன். இறைவன் ரூல்ஸையும் நாமளா ஏற்படுத்தி கொண்ட ரூல்ஸையும் இங்கே மிஸ் மேட்ச் பண்ணினால நமக்கு அங்கே தர்க்கத்தில் ஒரு வீக்னஸ் ஏற்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப அந்த ஆய்வுக்குள்ள போகும்போதுதான் தெரியுது, அந்த ஆய்வின் அடிப்படையில நீங்க தர்க்கம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா we can very easily able to understand. சரியா? அப்போ ஏன்னா இவங்க சிம்பிளா என்ன பண்ணிடுறாங்க, நம்ம என்னதான் ப்ரூவ் பண்ணலாம், ஏன் என்னால அவங்க 2 பேரும் சாப்பிடாம செய்யாம ஐ மீன் குடிக்காம முடியாது, அது பண்ணாம முடியாது அப்படிங்கிறாங்கல்ல. என்னால முடியுதுன்னா உன்னால இது முடியுதுடா, ஆனா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு சப்கான்சியஸ் அடிக்ஷன் தானே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அடிக்ஷன் இல்லையே என்றெல்லாம் சொல்லும் போது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். அப்ப இங்க டைரக்டா வந்துட்டேங்க அப்படின்னா ஆகமத்தை மறுபடியும் ரிசர்ச்க்கு உட்படுத்துங்க. இப்ப ஆகமம் சொன்னதை பிளைண்டா நம்ம எடுத்துக்கவே முடியாது. மறுபடியும் ஆய்வுக்கு உட்படுத்தும் போதுதான் தெரியுது, தர்க்கத்துக்கு பின் ஆய்வு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆய்வுக்கு பின் தர்க்கம், தர்க்கத்துக்கு பின் ஆய்வு, ரெண்டுமே எந்த அளவுக்கு முக்கியம்னு புரியுதா? ஆய்வே இல்லைன்னா தர்க்கமே வழி இல்லை. ஏன்னா அதை வச்சுதான் நம்ம தர்க்கத்தை பண்ண போறோம். ஆனா தர்க்கம் மட்டும் உடனே முடிஞ்சு போயிருமா அப்படின்னா தர்க்கத்துக்கு மீண்டும் ஆய்வு தேவைப்படுகிறது. ஏன்னா அனுபவத்தோட மேட்ச் பண்ண முடியல. அப்போ ஆய்வுக்கு பின் தர்க்கம், அனுபவம் செட் ஆகல, அப்ப மறுபடியும் தர்க்கம், பின் ஆய்வு செட் ஆகல, ஆய்வுக்கு பின் தர்க்கம், அனுபவம், இப்படி ஆய்வுக்கு பின் தர்க்கம், அனுபவம் செட் ஆகலையா, அப்போ தர்க்கத்துக்கு பின் ஆய்வு, அனுபவம் செட் ஆகுதா என்று நாம் எந்த அளவிற்கு தெளிவாக நாம் இந்த 2 விஷயத்தையும் கையாள வேண்டி இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு அசுரம் வேற உட்கார்ந்து இருக்கான் இல்லைங்க, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஈகோன்னு. சோ இவன் ஆய்வையும் தர்க்கத்தையும் மிக தெளிவாக தவறாக கையாண்டு உன்னை வீழ்த்திவிட வாய்ப்புண்டு. இப்ப நான் 2 தர்க்கத்தை பேசினேன், யாரோ என்கிட்ட தர்க்கத்தை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சிந்திக்காதீங்க. உள்ள ஒரு இருப்பான் லூசு பெயர், அவன் உங்ககிட்ட இப்படிதான் பேசிட்டு இருப்பான். சரியா? உங்களுக்குள்ளேயே ஏற்படுகின்ற தர்க்கங்களை பற்றி நான் பேசியதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ளேயே ஆய்வு செய்யுங்கள், உங்களுக்குள்ளேயே தர்க்கம் செய்யுங்கள், உங்களுடைய அனுபவத்தையே நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய அசுராவுக்கும் தெய்வாவுக்கும் நடக்க வேண்டியிருக்கின்ற இந்த தர்க்கத்தை பற்றி தான், ஆய்வை பற்றி தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. சம்படிகள் உங்களை ஏமாத்தினா நீங்க தப்பிச்சுக்கோங்க அப்படிங்கிறத ஓகே, அதுவும் ஹெல்ப் பண்ணும், அது பண்ணாதுன்னு நான் சொல்ல வரல. பட் மெயினா நமக்கு நம்ம தானேங்க எதிரி. சரியா? மத்தவங்க சொன்னாலும் நம்ம கேட்க போறோமா என்ன? நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை தானே கேட்க போறோம். அதனால நீங்க மெயினா இங்க எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, உங்க அசுராவோட நீங்க ஃபைட் பண்ணும்போது, நீங்க ஆய்வை மேற்கொள்ளும் போது, நீங்க தர்க்கத்தை மேற்கொள்ளும் போது எப்படி எப்படியெல்லாம் உங்கள் அசுரா உங்களை ஏமாற்ற வழி உண்டு, அதிலிருந்து நீங்கள் எப்படியெல்லாம் மீண்டு இந்த ஆய்வையும் தர்க்கத்தையும் உங்கள் அனுபவத்தோடு நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்க தப்பிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இங்க ஆகமமே சொல்லிடுச்சு அதனால ஆய்வு தேவையில்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஆகமங்கிறது ஒரு கைடன்ஸ் தான்.
அதை ட்ரஸ்ட் பண்ணுங்க. 100% ட்ரஸ்ட் பண்ணுங்க. 100% ட்ரஸ்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கும் ரிசர்ச் பண்ணாம இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. 100% ட்ரஸ்ட் பண்ணி அதை ரிசர்ச்சுக்கு உட்படுத்து வித் ட்ரஸ்ட். ஏன்னா ஆய்வு உன்னுடைய அந்த ஆகமத்துக்கு எதிராக திரும்பிச்சு அப்படின்னா மறுபடியும் ஆகமத்தை பேஸ் பண்ணி அதை கைடா வச்சுக்கிட்டு எப்படி சொல்றது, அது வந்து ஒரு எதை ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? கண்ணா பின்னாடி எதையும் ஆய்வு பண்ணாம நம்ம குருமார்கள் ஆய்வு அவங்க சொன்னதுதான் ரைட்டு அப்படிங்கிறத நீ ட்ரஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனாலயே நீங்க ஆய்வையும் தர்க்கத்தையும் ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மியர் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் நிக்காது. அது அனுபவபூர்வமாகும் போதுதான் பெர்மனண்டா இருக்கும். இப்ப இனிஷியலி ட்ரஸ்ட் தேவைதான். அந்த ட்ரஸ்ட்டை வச்சு நீ வந்து ஆய்வையும் தர்க்கத்தையும் மேற்கொண்டு அனுபவத்துக்கு வந்துட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பயம் இல்லை. ஏன்னா இந்த ட்ரஸ்ட் பெர்மனெண்ட் ஆயிடும். அவங்க சொன்னதான் சரி அனுபவபூர்வமா நம்பிட்டு அப்படிங்கிறப்ப அங்க மாறாது. ஆனா இனிஷியலி அந்த ட்ரஸ்ட் வந்து தப்பு இல்லை. ஆகமத்தை நம்பணும். ஆகமத்தை நம்பலைன்னா உருப்படவே மாட்டோம். ஸோ ஆகமம் தான் கரெக்ட், அதுல வந்து நான் மாற்று கருத்து சொல்ல வரல. பட் ஆகமம் நம்பிக்கை அப்படிங்கிறதோட நின்றுச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம தடுமாறி விழ வாய்ப்பு இருக்கின்றது. அந்த நம்பிக்கையோடு ஆய்வையும் மேற்கொண்டு தர்க்கத்தையும் மேற்கொண்டு அனுபவத்திலும் அதை ஒன்று சேர வந்திருக்கிறதா என்று நாம் பரிசோதிக்கும் போது மட்டும்தான் ஒரு முழுமையை அடைய முடியும், அடைகின்றோம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இதுல உங்க மனசை உங்க அசரா உங்களை எப்படி எப்படியெல்லாம் ஏமாத்துவான். அப்ப நீங்க எவ்வளவு உஷாரா நீங்க ஆய்வையும் தர்க்கத்தையும் ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஞானத்தில் வெல்ல முடியும் அப்படிங்கிறதையும் ஓரளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப டவுட் இருந்தா கேளுங்க.